ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்னீஃப் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தந்தி1 யூடியூப் சேனலில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது 2014 ஹிந்தியில் வெளிவந்துருச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் நிறைய கார் திருடர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கார்லாம் திருடிட்டு போய் இதே மாதிரி பிரச்சனை சம்பவம் நடந்துகிட்ருக்கு. இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு புதுசாக ஒரு ஹீரோவை களத்தில் இறக்குறாங்க. அந்த ஹீரோ யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அவனுக்கு அந்த நுகர்வு சக்தியெல்லாம் அதிகமாக இருக்குது. அதை வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு அந்த பையன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். ஆரம்பத்தில் நுகர்வு சக்தியே இல்லாமல் இருந்த நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவனுடைய கெமிக்கல் லேப்பில் பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து அதுக்கப்புறம் ரியாக்ஷன்லாம் புரிஞ்சு இதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குட்டி பையன் நம்ம ஹீரோவுக்கு அதிகப்படியான நுகர்வு சக்தி வந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு இப்போ எப்படி அந்த கார் திருடர்களை கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அந்த குட்டி பையன் செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ணாவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃபில் தான் பட்டையை கிளப்புது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் கதையை ஆரம்பிக்குது. கார் திருடுறது அப்படின்ட்டு செகண்ட் ஹாஃப் நல்லாவே வந்திருக்கு. ஒரு சில ட்விஸ்ட் நீங்கள் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் ஆகும். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த பையனுக்கு அந்த நுகர்வு சக்தியே இல்லாமல் இருக்கும். அதனால் ஸ்கூலில் கிண்டல் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் எமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. படத்தோடைய பியூஜியம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விஷுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான். இதே மாதிரி கதை ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி வருது. செகண்ட் ஹாஃப்லேயே ஒரு சில ட்விஸ்ட் எடுபடவே இல்லை. அடுத்தது இதுதான்ப்பா நடக்கும் அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்க ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதனால் ட்விஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கடினமான ஒரு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க வச்சுருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி புதிய மூவி ரிவ்யூலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி அப்படியே ஹைப் பட்டனை அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி